சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மாத தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடவுளுக்கு விருப்பமான காரியத்தை மட்டும் நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறத நீங்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும், சுய ஆய்வு செய்ய வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 5 வாரங்களாய் ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை, வல்லமைகளை, குளோரியை வெளிப்படுத்தணும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மெஜஸ்டிக், கம்பீரம் இருக்கிறது. கார்ஜியஸ் அப்பியரன்ஸ், பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் ஒவ்வொரு மனுஷிக்குள்ள இருக்கிறது. அவனுக்குள்ள தாளந்துகள், எக்கச்சக்கமான தாளந்துகள், திறமைகள் அவனுக்குள்ள இருக்கிறது. அவனுக்குள்ள மிக உயர்ந்த சிறப்பு பண்பாகிய மன்னிக்கிறது, அன்பு செய்கிறது, இரக்கத்தை ஊத்துறது என்கிற கிராண்டியூர் அவனுக்குள்ள இருக்கு. இப்போ இதெல்லாம் அவன் வெளிப்படுத்தாமல் அவன் செத்து போயிடக்கூடாது. அப்போ மேக்ஸ் சாகும் பொழுது எம்டியாக சாகணும். நமக்குள் இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்துருக்கிற அவர் சாயலில் படைக்கப்பட்ட நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை குளோரியை, மகிமையை, மெஜஸ்டியை வெளிப்படுத்தியே ஆகணும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு மனுஷன் தனக்கு மகிமை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அவனுக்கு ஏற்ற சூழல் தான், ஏற்ற என்விரான்மெண்ட் தான் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய தேவ பிரசனத்தில் ஒருவன் வாழுகிற பொழுதுதான் அவன் மேக்சிமம் ஒரு ஹீரோயினா அவன் வாழ முடியும் என்பதை நான் சொன்னேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய பிரசனத்தை விட்டுட்டு நம்ம வேற எங்க இருந்தாலும் நம்மளால நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் ஆப்சன்ஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டோடைய தேவ பிரசனத்தை ஓடுறது தான் ஊதாரி மைந்தன் போல. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தொடக்க நூல் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் 16 வரை நீங்கள் வீட்டில் தியானிச்சு பாருங்க. காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டுட்டு வராங்க. அப்போ ஆபேலுடைய காணிக்கை மிக சிறந்ததாக, உயர்ந்ததாக, முதன்மையானதாக கொடுக்குறான். மேக்சிமம் க்ளோரி வெளிப்படுத்துகிறான். He manifested the maximum glory. அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? முதன்மையானது அவருக்கு தான்ப்பா, மேன்மையானது அவருக்கு தான்ப்பான்னு சொல்லி கொழுத்த தலையீற்ற கொண்டு வந்து காணிக்கை கொடுக்குறான். தொடக்க நூல் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் ஆபேலுடைய காணிக்கை கண்ணோக்குகிறார், காயின் காணிக்கை கண்ணோக்கல. உடனே காயினுக்கு கோபம் வருது. கோபப்பட்டு சகோதரனை கொலை செய்ய போகிறான் ஆபேலை. அப்போ கடவுள் இடைப்பட்டு, வேணாம்ப்பா, நீ நாளைக்கு நல்லது செய், நீ உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்து, உன் நற்பண்புகளை வெளிப்படுத்து, உன் மேன்மையை வெளிப்படுத்து, கடவுளுக்கு வெளிப்படுத்தி நீ நல்லா இருப்பியேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அதை கேட்காம அந்த பொறாமையில் பழிக்கு பழி வாங்கி சகோதரனை கொலை செஞ்சிடறான். அப்போது கடவுள் சொல்லியும் கடவுளை மீறி விரும்பி கடவுள் சொல்லியும் என் விருப்பத்துக்கு எதிராக கடவுள் விருப்பம் வர முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வெறி கொண்டு தன் சகோதரனை வயலுக்கு கூட்டிட்டு போய் கொன்று போட்டுறான். மிகப்பெரிய ஒரு முதல் கொலையாளியாக மாறுறான் காயின். அன்பான சகோதர சகோதரிகளை, இப்போ கடவுள் வந்து கேட்குறாரு, எங்கே உங்க சகோதரன்? எனக்கு எங்கே தெரியும்? நானா வேலையாளா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி மறைக்கிறான். என்ன காரியம் செஞ்சிட்ட? நீ கொலை செய்த உன் சகோதரனுடைய ரத்தத்தின் நிமித்தம் இந்த நிலம் சபிக்கப்படுவதாக. நீ ஏறு ஓட்டி எல்லாம் கஷ்டப்படு, ஒன்றும் விளைச்சலை கொடுக்காது, வெறும் முள்ளும் குறுக்கந்தான் முளைக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சாபத்தை அவர் கொடுத்துறார். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அவை இனிமேல் உனக்கு பலன் தராது. தொடக்க நூல் புஸ்தகம் 4:12. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்காததாக இருக்கிறது. இன்று நீர் இம்மண்ணிலிருந்து துரைத்தி இருக்கிறீர். யூ ஆர் ட்ரிவன் மீ ஃப்ரம் திஸ் லேண்ட் அப்படிங்கிறார். உன் முன்னிலையிலிருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன். myself will be hidden from the presence of God. உங்களுடைய பிரசனத்திலிருந்து நான் மறைக்கப்பட்டிருப்பேன். அப்படி என்னை துரத்துறதுனால உங்கள் பிரசனத்தை நான் மறைக்கப்படுறதுனால மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கிறவன் எவனும் என்னை கொல்வான். ஐ வில் wander this world. whoever sees me they will kill me அப்படிங்கிறான். யார் என்னை பார்க்குறாங்களோ அவன் என்னை கொல்லுவான். இந்த மண்ணுலகில நான் நாடோடியா தரிகிட்டத்தனமா அலைந்து திரிஞ்சு கிடக்கணும், உங்கள் பிரசனம் இல்லைன்னா என்று இந்த கொலைகாரன் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
தன் சொந்த சகோதரனை பொறாமை நிமித்தம் கொலை பண்ணின அந்த கொலை வெறியில் உள்ளவனுக்கு தெரிகிறது தேவ பிரசன்னம் இல்லைன்னு சொன்னா எல்லாரும் என்ன கொள்ளுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு என்கிற வேலி, முள்வேலி அகற்றப்பட்டது. கதறான். அந்த கொலைகாரனுக்கு தெரிகிறது the value of the presence of God. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய பிரசன்னம் இல்லைன்னு சொன்னா எல்லாரும் நம்ம வயலும் விளையாது, பிசாசு இஷ்டத்துக்கு கலைகளை விதைகளை விதைக்கும். அதுதான் அவர் சொல்றார். ஓகே, நான் உன்னை பாதுகாக்கிறேன், வேற யாரும் உன்னை கொல்லாம உன் மேல ஒரு சிலுவை அடையாளத்தை முத்திரையை வரைகிறேன் அப்படிங்கிறார். முத்திரையை போட்டு அனுப்புறார். வெளியாட்கள் கொல்ல மாட்டாங்க. ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய மனசாட்சி, கடவுளுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது, ஆத்மா அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் செய்த கொலையை யாரும் பார்க்கல, உறவுகள் யாரும் பார்க்கல, ஆனா அவன் பார்த்துருக்கான் இல்லையா? அவனுடைய மனசாட்சி அவனை சாகிற வரை கொன்று கொண்டே இருந்தது. அவன் கடவுளை விட்டு ஓடி நாடு நாடா அலைந்து திரிந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிலங்களை வாங்குறான், ஃபேக்டரியை கட்டுறான், வளமை செழுமை பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவனால் ஒரே ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. அவனுக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளும் பயங்கர கொடூரமான கொலையாளிகளாக, காமுகர்களாக நாட்டை அழித்து கொண்டிருந்த சந்ததி தான் இந்த காயினுடைய சந்ததி. ஒரு ரெண்டு சாப்டர் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அவங்களுடைய சந்ததி அப்படியே இந்த பைபிளில் காணாமல் போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி. அப்போது ஒருவன் பாவம் செய்கிற பொழுது என்னென்ன நடக்குது? அவனுடைய பண்புகள் மாறுது, குவாலிட்டி அண்ட் கேரக்டர் மாறினாலும் ஒருத்தன் டூரிங் த ஃபால் நம்ம பாவம் செஞ்சு நம்ம கீழே விழுந்துடுறோம், ஃபால் அண்ட் ரேஸ் என்று சொல்லுகிறோம். அப்போ பாவத்தினால் ஒருவன் வாழுகிற பொழுது, ஒருத்தி வாழுகிற பொழுது அவங்க என்னென்ன இழக்கிறாங்க, என்னென்ன இழக்கலைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். Man did not lose his heaven when he commits sin. மனுஷன் முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், பரலோகத்தை நம்ம இழக்கல, பாவம் செஞ்சிட்டோம் அவ்வளோதான், நம்ம பரலோக தகுதி இல்லை, பரலோகத்தை நம்ம இழந்துட்டோம் நினைக்காதீங்க. Man did not lose heaven. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சங்கீதாசிரியர் 115:16 அவர் சொல்றாரு, இந்த உலகம், இந்த வானகம் அவருடைய கண்ட்ரோல் இருக்கு. The highest heavens belongs to God, but the earth he has given to man அப்படிங்கிறார். பூமியை மனுஷன்ட்ட கொடுத்திருக்கிறாரு, விண்ணகத்தை அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, பரலோகத்தை கடவுள் தான் ஆளுகை செய்கிறார், அவர் தான் வச்சிருக்கிறார், என்கிட்ட கிடையாது. ஐ cannot lose which I never had. எனக்குள்ள இருக்கிறத நான் இழக்க முடியும், எனக்குள்ள இல்லாத நான் இழக்க முடியாது. கடவுள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, பிலிப்பியர் 3:20 விவிலியம் சொல்லுகிறது, we are citizens of heaven. பரலோகத்தினுடைய பிரஜைகள் என்று சொல்லுகிறது. நம்ம இழக்கல. பரலோகத்துடைய பிரஜைகளாக இருந்தாலும் அந்த பூமியில் வாழ வேண்டியவர்கள், கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டிய மக்கள் நாமங்கிறத புரிஞ்சுக்கங்க. 1 பேதுரு 1:4 அவர் மிக அழகாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அழியாத, மாசற்ற, ஒளியாத அப்படிங்கிற, இன்கரப்டிபிள், அன்டிஃபைல்டு, டஸ் நாட் ஃபேட் அவே அப்படிங்கிறார். அழியாத, மாசற்ற, ஒளியாத இன்ஹெரிட்டன்ஸ், உரிமை பேரு உங்களுக்கென விண்ணுலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ நான் எப்படி பரலோகத்தை இழக்க முடியும்? என்னை விட்டு எப்படி போகும்? நான் மனம் மாறினா ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்குமா? நான் மனம் மாறி அங்கே உள்ள நுழைய வேண்டியதானே? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, man was not created for heaven. மனுஷன் பரலோகத்தில் வாழ்வதற்காக உருவாக்கப்படலை. அவனுடைய உடம்பு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் அந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மைகளை கொடுத்து நன்மைகளை செஞ்சு அவன் கடைசியில் சாகும் பொழுது அவன் ஒரு மாற்றுரு பெற வேண்டும். டிரான்ஸ்ஃபிகரேஷன் அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடைஞ்சாதான் அங்கே போக முடியும். பாருங்க, மனிதனுடைய உடல் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஏற்ற முறையில் டிசைன் பண்ணி அவனை படைச்சிருக்கிறாரு. அப்போது நம்முடைய பர்பஸை புரிஞ்சுக்கணும். பரலோகம் போகிறது மட்டும் நம்முடைய பர்பஸ் இல்லை, அது ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனால் இந்த உலகத்தில், என்னுடைய உடம்பு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிற பொழுது, இந்த உலகத்தில் இந்த உடல் வழியாக கடவுளுக்கு மாண்பையும் மேன்மையும் கொடுக்கல, அந்த கிராண்டியூர் அவருக்கு கொடுக்கல, அந்த கார்ஜியஸ் அப்பியரன்ஸ், எனக்குள் இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை, மெஜஸ்டியை கொடுக்கலன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும்போது ஈதேன் தோட்டத்தில் படைச்சார். ஈதேன் தோட்டம் என்கிறது என்ன? கடவுளும் மனிதனும் சேர்ந்து வாழக்கூடிய இடம்தான் ஈதேன் தோட்டம். அப்போ அது என்ன குறிக்கிறதுனா, the presence of God.
அங்கே இன்னோசன்ஸ் ஆர் பாவம் பிளேம்லெஸ் பரிசுத்தமான ஒரு இடம். அதுதான் அந்த பூமியில் நம்ம உருவாக்கணும். ஏதேன் தோட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரெண்டாவது பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்கிற பொழுது he did not lose the earth. பூமி அவன் இழக்கிறது இல்லை, பூமி அவனுக்கு ஆளுகள் தான் இருக்குது. பூமியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளோபல் வார்மிங் சொல்கிறோம், கூவத்தில் சாக்கடை அள்ள வேண்டியதாக இருக்குது, மண் அள்ள வேண்டியதாக இருக்குது, பிளாஸ்டிக்ஸ் அது இதுன்னு போட்டு குப்பையை போட்டு ஃபாரஸ்ட் எரிகிறது. இப்படி இது பூமியை நம்ம ஆளாம இல்லை, தவறாக ஆண்டு கொண்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மூன்றாவது பாருங்கன்னா, மேன் டிட் நாட் லூஸ் ஹிஸ் பாடி. நான் பாவம் செஞ்சவனே உடம்பு உடனே அழிஞ்சு போகிறது இல்லை. தெர் வாஸ் ஏ ஹார்மனி பிட்வீன் அவர் பாடி அண்ட் த எர்த். இந்த பூமிக்கு ஏற்று இந்த பூமியுடைய டெம்பரேச்சர், இந்த பூமியுடைய வெப்பப்பதம், சூழல் அதுக்கு தகுந்தது போல தான் நம்முடைய பாடியை டிசைன் பண்ணியிருக்கார் கடவுள். ஆனால் அந்த ஹார்மனி கட்டுப்போகுது. அப்போது இந்த பூமியை நான் எந்த அளவுக்கு மோசமாக வைக்கிறேனோ, கெட்டதை செய்கிறனோ, தீமையை செய்ய 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 அந்த பூமி காட் பொல்யூட்டட், அசுத்தமாக மாறுறதுனால என்னுடைய பாடி ஒத்து போகிறது. அதனால தான் ஒவ்வொரு ஆர்கனாக ஃபெயிலியர் ஆகிறது. தீமையோட, நோயோட, நோக்காடோட நான் அநேக குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் கேன்சர் வியாதி, பொல்லாத அசுத்த எண்ணங்கள், மூளை வளர்ச்சி குன்றி பறக்கிறது, டிஸ்லெக்ஷியா, இப்படி பல்வேறு நோய்கள், மனவியாதி, உடல் வியாதினால இந்த உலகத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு மெயின் ரீசனே த ஹார்மனி பிட்வீன் த பாடி அண்ட் த எர்த் இஸ் காட் டிஃபைல்ட். பூமிக்கும் மனுஷனுடைய உடம்புக்கும் அவர் படைத்த அந்த டிசைனை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த பூமியை மாற்றிட்டோம். அதனால தான் நமக்கு தீய விளைவுகள் வருகிறது. பட் நம்ம பூமி இன்னும் இழக்கலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மார்க் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 36 வாசிக்கிறோம். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போன என்ன பிரயோஜனம்னு விவிலியத்தில் வாசிக்கிறோம். மேன் டிட் நாட் லூஸ் ஹிஸ் சோல். ஆத்மா நாம இன்னும் இழக்கல. பாவம் செஞ்சாலும் ஆத்மாவை இழக்கல, ஆத்மா உள்ளதான் இருக்கு. அப்ப ஏன் விவிலியம் அப்படி சொல்லுகிறது? ஆத்மா இருக்கிறது, அங்க யூனிஃபைட் சோல் அங்க இல்லை. இந்த ஆத்மா கடவுள் ஆவியோட பேசுகிறார். ஆவி என்ன சொல்லுதோ அதை தான் இந்த ஆத்மா செய்யணும். ஆனால் ஆவி சொல்றத ஆத்மா செய்யறதில்ல. உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் இந்த ஆத்மா செய்கிறது. அதனால்தான் ஆத்மா இழக்கிறோம் என்று சொல்லுகிறது. அது ஒரு மெட்டஃபாரா சொல்லுகிறது. கடவுள் சொல்றது கீழ்ப்படியாதனால ஆத்மா இழந்து போச்சுன்னு சொல்றாங்க. நமக்குள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மாக்குள்ள தான் மைண்ட் இருக்கு, இன்டலெக்ட் இருக்கு, இமோஷன் இருக்கு, வில் இருக்கு. நம்ம இன்னைக்கு உணர்ச்சியோட பேசிக்கொண்டு தானே இருக்கிறோம். நம்ம திங்க் பண்றோமே, நாளைக்கு என்ன செய்யலாம், மைண்டை இழக்கலையே, எல்லாம் இருக்கிறது. ஆத்மா நமக்குள்ள தான் இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு பிரயோஜனப்படுற அளவுல இல்லை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார் இல்லைங்களா, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலையே. தீயது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் தீமை செய்கிறேன். ஹூ வில் டெலிவர் மீ ஃப்ரம் மை செல்ஃப் அப்படிம்பாரு. என்னிடமிருந்து என்னை விடுவிப்பது யார் அப்படிங்கிறாரு. ஆத்மா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, கடவுள் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. ஆனால் அந்த ஆத்மா எனக்குள்ளதான் இருக்கு. மேன் டிட் நாட் லூஸ் ஹிஸ் சோல். மைண்ட் இருக்கு, மனது இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு, அறிவு இருக்கு, சித்தம் இருக்கு. நான் இதை செய்யணும்னு முடிவு எடுக்கிறேமே. அப்போ ஆத்மா நமக்குள்ள தானே இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 5வது பாருங்க, மேன் டிட் நாட் லூஸ் ஹிஸ் பொட்டன்ஷியல்ஸ். நான் பாவம் செய்கிறேன், விபச்சாரம் செய்கிறேன், ஆபாச படங்களை பார்க்குறேன், கொலை செய்கிறேங்கிறதுனால எனக்குள்ள இருக்கிற திறமைகள் அழிவதில்லை. அது டார்மெண்ட்டாக உள்ள இருக்கு, அது தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை சப்ரஸ் அடக்கி வச்சிருக்கிறோம். எனக்கு குடிவெறி தான் முக்கியமாக இருக்கிறதுனால நான் நீதியாக வாழ்றதில்ல. நான் விபச்சாரம் பண்ணுறதுனால நன்மையை நான் அடக்கி வைக்கிறேன். எனக்குள்ள நன்மைகள் இருக்குது, கடவுள் பண்புகள் இருக்குது, கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட நாம அந்த சாயல் இன்னும் இழக்கலை, எனக்குள்ளதான் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். பாவம் செஞ்சேன்னு எல்லாம் போச்சு என்று சொல்லி நம்ம நினைக்கிறதா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. Even in the fallen state, the human race possesses enormous potentials and grandeur, totally lying untapped. பாவம் செஞ்சு கீழே விழுந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அளவில்லாத அந்த ஒப்பற்ற செல்வமாகிய இரக்கம், அன்பு, நீதி, நேர்மை, கம்பீரம், பரிசுத்தம், திறமைகள், வெற்றி எல்லாமே எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ 5 சொல்லிட்டேன். ஹெவனை இழக்கலை, பூமி இழக்கலை, உடலை இழக்கலை, ஆத்மா இழக்கலை, திறமை இழக்கலை. மனிதன் எதைத்தான் இழந்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? வாட் டிட் ஹி லூஸ் when he commits sin? The integrity, the நேர்மை,
ஒருமைப்பாடு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, என் ஆத்துமா என் ஆவி சொல்றதை கேட்க மாட்டேது. என் ஆவி கடவுள் சொல்றதை மட்டும்தான் கேட்கும். ஆனால் அந்த ஆவி ஆத்மா வழியாக செயல்படுகிறது. என் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு, கடவுளுக்கும் எனக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இன்டெகிரிட்டி. ஆதாம் ஏவாள் இதை சாப்பிடாதனாங்க, அதுதான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஒருமைப்பாடு போச்சு, ஒற்றுமை போச்சு, நீதி போச்சு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சாபம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த யூனிட்டி, அந்த யூனிஃபைடு ஒரு ரிலேஷன்ஷிப், யூனிஃபைடு சோல் அண்ட் ஸ்பிரிட் என்று சொல்கிறோம் இல்லையா, ஆவி ஆத்மா ரெண்டு பேரும் ஒத்துமை வேலை செய்யணும் இல்லையா, அதை இழந்துடுறேன். இன்டெகிரிட்டி போச்சு, என்னுடைய நேர்மை போச்சு, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறேன், தப்பு செய்ய ஆரம்பிக்கிறேன், மறைக்கிறேன், உண்மையை பேச மாட்டேங்கிறேன். கடவுளுக்கு எனக்கும் அந்த இன்டிமெசி போயிடுது. அப்போது எங்கே நான் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் உடைய வரங்கள் டார்மெண்ட்டாக போயிடுது. பரிசுத்தவனை போயிடுவான்னு நான் சொல்ல மாட்டேன். பரிசுத்தாவினருடைய வரங்கள், கொடைகள், கனிகள் செயல்படுறது இல்லை. The fruits, the major and minor gifts of the Holy Spirit will be under suppression. They'll be under dormant situation. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது எப்போ நான் இன்டெகிரிட்டி இழக்கிறேனோ பரிசுத்த ஆவியை நான் இழக்கிறேன். எப்போ பரிசுத்த ஆவி இழக்கிறேனோ எனக்குள்ள வரங்கள், கொடைகள் செயல்படாது. அப்போது டோட்டலாகவே நான் ரெஸ்ட்லெஸ் வாண்டரா, அமைதியற்ற, சமாதானமற்ற, ஒரு உறவற்ற, ஒரு நம்பிக்கையற்ற, ஒரு வெறுத்து என்னையே நான் வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷனா ஊரு விட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். இந்த வேலையை விட்டு அந்த வேலையை செஞ்சிட்டு இருப்பேன், எதையாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பேன். ஒரு பிஸியாக இருப்பேனே தவிர சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. என் மனசாட்சி என்னை கொண்டுகிட்டு இருக்கோம். என்னால் விடுதலை அடைய முடியாது. என்னால் நற்கரிகளை செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளோ நம்ம மனசை பரிசுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? இந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, எனக்குள்ள பிரியாணி இருக்குது, ஆனால் அதை சாப்பிடாம நான் உட்காந்துட்ருக்கேன். எனக்குள்ள ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, எல்லாத்தையும் சீல் பண்ணி மூடி அதை செயல்படாமல் வைப்பது நான் தானே, கடவுள் இல்லையே. நம்ம எல்லாத்துக்கும் கடவுளை ப்ளேம் பண்ணி கடவுளை ப்ளேம் பண்ணும், இல்லைன்னா பிசாசை ப்ளேம் பண்ணும், இல்லைன்னா அரசியல்வாதிகளை ப்ளேம் பண்ணும், இல்லைன்னா பெற்றோர்களை ப்ளேம் பண்ணும். இப்படி பிறரை ப்ளேம் பண்ணியே வாழ்கிறத விட்டுட்டு இன்றைக்கு நாம் யோசிப்போம், நான் என்ன செஞ்சுருக்கேன்? கடவுளை வில்ஃபுல்லாக ரிபல் பண்ணுறேனா? காயின் செய்தது போல, டேய் அடுத்த வாரம் நல்ல காணிக்கக்கூடியா, உன் மேன்மையை வெளிப்படுத்து, உன் க்ளோரியை வெளிப்படுத்து, உன் கார்ஜியஸ் அப்பியரன்ஸை அந்த காணிக்கை வழியா வெளிப்படுத்துறா. காணிக்கை நான் சாப்பிட போறதில்ல, உன் மனசை வெளிப்படுத்துறா, உனக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துறா. நீ நல்லா இருப்படான்னு சொன்னாலும் கேட்காம பொறாமையில கொலை செய்த அந்த காயின் வாழ்நாள் முழுசும் சந்தோஷமற்று வாழ்ந்தான். அப்பேற்பட்ட பின்னாடி யாரோ துரத்துற மாதிரி ஓடிக்கிட்டே, பின்னாடி முன்னாடி பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காயினை போல சந்தோஷமற்ற ஒரு சந்ததியா, ரெஸ்ட்லெஸ் வாண்டரா நம்ம வாழணுமா? இல்லை, கனிகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை உலகத்துக்கு கொடுத்து, கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய, நான் தான் கடவுள், என்ன பாரியா எங்கள் அப்பாவை பார்க்க முடியும்னு சொல்லி நம்ம அப்பா சொன்னார், ஏசப்பா என்னையும் உன்னையும் பார்த்தாயே நீ தாண்டா ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி வாழ விடுறமா, மித்தவங்களை புரிய வைக்கிறமா, சாட்சி பார்க்குறமா, டே என்ன பாரா ஏசு பாப்படா, என்னுடைய பண்புகள் தான் அவருடைய பண்புகள் தாண்டா எனக்கு இருக்குது, ஏன் பண்புகள் தாண்டா அவருக்கு இருக்குது என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பவுலை போல நீ வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே என்று வீர முழக்கம் இடுறோமா, அந்த மெஜஸ்டி, அந்த கம்பீரத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா, அதுதான் வாழ்க்கை. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் இறை வார்த்தை அந்த தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரத்தை மையமாக கொண்டு, அந்த காயினுடைய வாழ்க்கையை அடித்தளமாக கொண்டு நமக்கு ஆண்டவர் பல சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை அவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த விவிலிய பகுதியையும் படியுங்க, இந்த இறை செய்தியும் மறுபடியும் கேளுங்க. ஏனென்றால் நமக்கு வாழ்க்கையில நம்ம நிறைய ஸ்டாண்ட் எடுக்கிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்லாம் சொல்லி நிறைய ஸ்டாண்ட் நம்ம எடுத்துட்டு, ஆனா அனுபவிக்கிறது என்ன தெரியுமா? கடவுள் நிச்சயமா ஒருவர் இருக்கிறார், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் வைத்திருக்கிற நியமங்களின் படி நாம் வாழும் பொழுது அத்தனையும் அது சுபிட்சமாய் அமைகிறது.
அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாத போது நம்ம ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு நாம் போகிறோம். இதெல்லாம் புரிந்து கொள்ளாம நாமளா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு நம்ம அறிவு கெட்டதை, புரியாத விஷயங்களை, மனிதர்கள் சொல்கிறத வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நம் பாவம் செய்கிற பொழுது மனுஷன் எதை இழக்கிறான், எதை இழக்கல, இன்னைக்கு தெளிவா நமக்கு இந்த சத்தியம் விளக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து கேளுங்க. நாம் விண்ணகத்தை இழப்பதில்லை, நாம் பூமியை இழப்பதில்லை, நாம நம்முடைய உடலை இழப்பதில்லை, நம்முடைய ஆத்மத்தையும் நாம் இழந்து போவதில்லை, நம்முடைய ஆற்றலையும் நாம் இழந்து போவதில்லை. ஆனா எல்லாமே அது எப்படி டிஃபைல் ஆயிருக்கு, நம்ம உடம்பு எப்படி இந்த கடவுளுடைய கட்டளைக்கு அவர் கொடுத்த அந்த பூமியை நாம பாழ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய நோய்கள், நம்ம வரக்கூடிய மிஸ்ஸரி, அந்த சஃபரிங், இதெல்லாம் நினைக்கும் போது நாம எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கையை நாமே சீர்குலைத்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஆற்றல் இருக்கிறது, ஆனா அது அப்படியே மங்கி போய் ஒன்றும் இல்லாம செயல்படாத நிலையில இருக்கின்றது. எவ்வளவு மோசமான காரியம் பாருங்களேன். எல்லா செல்வங்களையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தரித்திரியா, பட்டினியா, நிர்வாணியா நாம நின்றுட்டு இருக்கோம். எல்லாமே நமக்குள்ள இருக்கு, ஆனா பயன்படுத்தல, ஏன்னா தெரியல. எதை இழக்கிறோம், எதை இழந்து விடவில்லை என்பதை நாம் புரியல. ஆனா எதை முக்கியமா நம்ம இழந்து நிற்கிறோம் என்பதை புரிந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில இந்த நாள் ஒரு விடுதலை நாளா இருக்குங்க. கடவுளுக்கும் எனக்குமான அந்த உறவை இழந்து விடுகின்றோம். ஏன் இழக்கிறோம்? ஏன்னா எனக்குள்ளேயே அந்த இன்டெகிரிட்டி இல்ல, உண்மை இல்லாமல் போகிறது. என் ஆன்மா, என் ஆவி, என் சரீரம் மூன்றுமாக அது ஒரு ஒருமைப்பாட்டை இழந்து போகின்றது. கடவுள் வைத்த அந்த ஒருமைப்பாட்டை இழந்து போகிறது. ஆகவே நாம எல்லா விதமான மோசமான காரியங்களை செய்யறோம். பொய், புரட்டு, எல்லா விதமான கேவலமான காரியங்களை துணிகரமாய் செய்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து விடுகின்றோம். எல்லாமே உள்ள இருக்கு. பரிசுத்தாவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்றார், வாக்கு தத்தங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். எல்லாமே நிறைவேற்றப்பட்டு முடிந்து விட்டது. ஆனா எதையுமே நாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மங்கி போனவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த நாளின் சத்தியம். நாம் உணர்வடையும். நம்ம இப்படியே இருக்கணும் கடவுள் விரும்பல. எடுத்து வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயினுடைய நிகழ்ச்சியில் ஆண்டவர் சொல்வார், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார். டு ரெஸ்டோர் us to the original glory. நீ எல்லாம் இழந்து போயிட்டே நினைச்சிட்டு இருக்கியே, அத்தனையும் நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நாளிலே உணர்வடைவோம், புரிந்து கொள்வோம். உள்ளுக்குள்ள டார்மெண்டா எல்லாவற்றையும் அடக்கி வச்சுட்டு இருக்கமே, வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு எல்லாமே இருந்துமே, ரிச்சஸ் இருந்துமே, ஒண்ணுமில்லாம தரித்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த நாளை உணர்வடைவோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பு, பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட கொடைகள், வரங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்த இந்த நாளிலே நம்ம கண்கள் திறக்கப்படும்படியாக வாருங்கள், கரங்களை தட்டி பாடுவோம். கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். இறை வார்த்தை நம்முடைய உணவாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வின் நாடியை மாறட்டும், உயிர் நாடியை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பெற்றுக்கொண்டேன் என்கிற நிச்சயம் நம்மை வழிநடத்தட்டும். வாருங்கள், கைத்தட்டி பாடுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயந்து பயந்து வாழ வேண்டாங்க. நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறியது, நம்முடைய புலம்பல்கள் களிநடமாய் மாறுகிற நேரம் இது. உண்மையை உணர்ந்து கொள்வோம், விடுதலை அடைவோம், இழந்ததை பெற்றுக்கொள்வோம், புதிய வாழ்வுக்கு கடந்து செல்வோம்.
கவலைகள் மறந்து களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு, நம்மை புதுப்பிக்கும் வல்லமை அங்கே உண்டு, புத்துயிர் அளிக்கக்கூடிய ஆற்றல் அங்கே உண்டு. நாம் இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியவர்கள் அல்ல. கடவுள் நமக்குள் வைத்திருக்கிற அத்தனை கொடைகளை இதோ இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நாம் கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய வல்லமை இதோ அந்த கடவுளின் சமூகத்தில் நமக்கு உண்டு. இந்த நாளில் அந்த சமூகத்தை கிட்டி சேருவோம். இழந்து போனதை தேடி மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த கடவுளின் சமூகத்துக்குள் நுழைந்து அதனுள்ளே நாம் குடிக்கொள்வோம், வாழ்வோம். அப்பொழுது இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் நாம் புத்துயிர் பெற்று எழுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் உள்ள கிடக்கைகள் அத்தனையும் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.